இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்ல போறேன். அதாவது உங்களுடைய கடனுக்கு இது இரண்டும் தான் காரணம். நீங்க நம்புவீங்களா? ஏன்பா ஒரு குழம்பு ஊத்துற கரண்டி, அடுத்தது ஸ்பூனு, இதுக்கும் என்ன சம்மந்தம்னா கடன் வாங்குறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அதை இந்த வீடியோவில் வெளிப்படையாக போட்டு உடைக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல ஒரு சிலருடைய மனசு புண்படலாம், தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம எல்லாம் கடன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக தேவையில்லாம அவங்கள அதை பேசுறது இவங்களை எது பேசுறது அதெல்லாம் கிடையாது. ஜென்ரலிஸ்டா என்ன வச்சு நான் சொல்றேன். அதாவது என்னுடைய குரு இருக்கார் இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில், அவர் ஜாம்பவானவர். அவர்கிட்ட நான் பேசும் பொழுது எனக்கு கடன் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும் பொழுது அவர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆனா ஒரே ஒரு விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு கடன் அப்படின்றது மனுஷனுக்கு இருக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம். ஸோ கடன் எனக்கு அதிகமா இருக்குன்னு நினைச்சினா அந்த கடனை உன்னால அடைக்கவே முடியாது. அந்த கடன் எல்லாருக்குமே இருக்கு. உனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. என்னுடைய சம்பளம் எவ்வளோப்பா? 60,000. எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா கடன் இருக்குன்னாரு. அப்ப என்னுடைய சம்பளம் கேட்டாரு. அப்ப நான் என்னுடைய சம்பளம் 30,000 சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் என் சம்பளம் 30,000 ரூபாய் என் சம்பளம். ஸோ என்னுடைய சம்பளம் சொன்ன உடனே அவர் வந்து உனக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு சொன்னார். எனக்கு வந்துட்டு ஒரு 13 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னு. உடனே நிப்பாட்டு, உன் சம்பளம் வந்துட்டு 30,000 ரூபா, நீ 13 லட்ச ரூபா கடனில் இருக்க. இது ரொம்ப 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 டூ மச். உன்னுடைய கடன் எவ்வளோ தூரம் இருக்கணும்? மினிமம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம், அதாவது 5 லட்சத்துக்குள்ள மட்டும் தான் மேக்ஸிமம் உனக்கு இருக்கணும் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், நான் வாங்கிட்டேன் ஆனால் அடைச்சிட்டேனே அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, இப்போ நீ அடைச்சிட்டேன், அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த பணத்தை நீ வந்துட்டு வேற எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு அப்படின்னாரு. சரி, ஓகே, புரியுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதாவது தலைக்கு மேலே தாண்டி போச்சு, அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்தது இன்னொரு விஷயமும் சொன்னார். கடன் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்குலாம் இருக்காது. அவங்களாம் பல்கா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து, இல்லை ஒரு 50 லட்சம் 60 லட்சம், இல்லை 1 கோடி 2 கோடி இல்லை 6 கோடி ரூபா கார் கொடுத்து வாங்கினா டக்குன்னு அந்த காசை கொடுத்து வாங்கிட மாட்டாங்க. அதிகபட்சமா இங்க டாக்ஸ் பே பண்றவங்க அந்த காசை கொடுத்து வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கு. அந்த டாக்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸோ இதுல வந்துட்டு நான் இங்க பாருங்க இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த உள்ள தூக்கி போடுவாங்க. ஆனா அதிகபட்சமான கோடீஸ்வரங்க, பணக்காரங்க எல்லாமே, பெரிய பெரிய மல்டி மில்லியனர் எல்லாமே குரோர் கணக்கில் இங்க லோன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. தெரியும் சார், கொஞ்சம் அரசு பரிசெல்லாம் தெரியும் அப்படின்னு. நான் நல்லா தெரிஞ்சுக்கோ, பல லட்சம் கோடி பொருள்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 600 கோடி 300 கோடி 3000 கோடி 4000 கோடி கடன். அப்படி சொடக்கு போடுற நேரத்துல அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிட முடியும். ஆனா என்னால கடன் கட்ட முடியாதுன்னு வந்துட்டு சொன்னாங்க. அப்ப வந்துட்டு என்ன செஞ்சாங்க? இங்கெல்லாம் என்ன நடக்குது? நீங்க ஒரு 10,000 5,000 கட்டலினா உங்க சொந்தக்காரங்களுக்கு அவ்வளோ கால் போகுது. அப்போ கோடிக்கணக்கில் கடன் வாங்கணும். ஏன் அவங்க? ஏன்னா அவங்க ஒரு வந்துட்டு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க. எப்பா இவர் இந்த காசை திரும்பி தரலினாலும் நமக்கு சொத்து இருக்குது, ஏதாவது வித்தாவது நம்ம பண்ணிக்கலாம்பா, இவருடைய சொத்து இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரஸ்டட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க, நம்பிக்கையை ஒன்று கொடுத்துட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இத்தனை கோடி கடன் கொடுக்குறாங்க. அவங்க ஏன் கடன் வாங்கணும்? ஏன் முடிஞ்சா அவங்களுடைய லாபத்துல தூக்கி போட்ட முடியாதா? அப்போ லாபத்துல தூக்கி போட்டா அதுல நிறைய காசு வந்துட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப இத்தனை கோடி உனக்கு லாபத்தை தூக்கி நீங்க 3000 கோடி எடுத்து போறோம்னா அப்ப 3000 கோடிக்கு வந்துட்டு டாக்ஸ் எங்க? 3000 கோடிக்கு ஜிஎஸ்டிங்க அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். சரி, ஓகே, விட்டு தெல்லுங்க, அதுக்குள்ள நம்ம போவேனா. அவர் என்னை இன்னும் குழப்பினாரு, நான் உங்களை குழப்ப விரும்பல. ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் டீப்பா போக வேணாம். நம்மளுடையது ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கிற கடன் தான். சரி, இந்த கரண்டிக்குள்ள வருவோம். அப்போ அவர் வந்துட்டு என்னை போய் கேன்டீனுக்கு போ, கேன்டீன்ல போயிட்டு ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனும் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதாவது குழம்பு ஊத்துற கரண்டியோ குழம்பு ரசம் ஊத்துற கரண்டியோ, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பூன், இது ரெண்டுமே எனக்கு வேணும். குழம்பு ரசம் இது ரெண்டுல ஏதாவது ஒரு போய் எடுத்துருவோம் அப்படின்னாரு. நான் வந்துட்டு ஏன் சார் என்னாச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, இல்லை சாப்பாடுக்கு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, இல்லை போட்டு சாப்பிட போறோமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்புறமேட்டு அவர் சொன்னாரு, முதல்ல போ அப்படின்னாரு. பக்கத்துல தான் கேன்டீன் இருக்கு, பக்கத்துல போ சொன்னாரு. ஸோ போனவொடனே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்தோடனே இந்த கரண்டி காட்டி, இப்போ நீ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்க? உனக்கு நல்ல பசி, உன் தட்டு நிறைய சாப்பாடு போட்டுட்டேன். எப்பவுமே நம்ம ரசத்தை நிறைய ஊற்றி தான் சாப்பிடுவோம். அப்ப உன் பசி சீக்கிரமா அடைஞ்சிடணும், உன் பசி சீக்கிரமா அடையணும். அதுக்காக நீ என்ன பண்றேன்னா சாப்பாடை சாப்பிடணும். அப்ப நீ வந்துட்டு உன்னுடைய வந்துட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ரசத்தை நீ ஸ்பூன்ல மொண்டு ஊத்திட்டு இருக்கிற, ஸ்பூன்ல மொண்டு ஊத்திக்கிட்டு இருக்க. ஸ்பூன்ல மொண்டு ஊத்துனா என்னைக்கு அந்த அதாவது அந்த சாப்பாடு ஃபுல்லா நிறையிறது, ஏன்னா ரசம்ன்றது தாராளமா ஊற்றி சாப்பிடுவோம். சாப்பாடு ஃபுல்லா நிறையிறது
என்னைக்கு நீ சாப்பிட்றது உன்னுடைய அன்றாட வேலைகள் நீ பார்க்கறது? அப்போ ஸ்பூன்ல மொண்டு ஊத்தாம இந்த கரண்டியில மொண்டு ஊத்துனீங்கன்னா 2 கரண்டியிலே உன்னோட தட்டு ஃபுல் ஆயிடும். ஸோ இந்த ஸ்பூனுக்கும் இந்த கரண்டிக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு நீ பார்த்துக்கிட்டியா? அப்போ நம்மளால என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம தட்டு நிறைய கடன், அதாவது சாப்பாடு நிறைய இருக்கிற மாதிரி தட்டு நிறைய கடனை வச்சிருக்கிறோம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு வரக்கூடிய 10,000 15,000 இல்லை ஒரு 30,000 சம்பளத்தில் தான் என்னுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறோம். அதாவது நம்ம ஒரு கொஞ்சம் மொண்டு ஊத்துற உடனே அது ஃபுல்லா மறைஞ்சு போயிடும். அது எல்லாம் வட்டி காசுக்கு போயிடும். கொஞ்சமா இதுல ஒரு ஸ்பூன் மொண்டு ஊத்துற ரசத்தை ஊத்துனா என்ன ஆகும்? ஃபுல்லா அந்த சாப்பாட்டுக்குள்ளவே மறைஞ்சிக்கும். அப்போ ஃபுல்லா நீ கட்டுறதெல்லாம் வட்டி காசுக்கு தான் கட்டிட்டு இருக்கிற. ஸோ இது எதுவுமே உன்னுடைய அசலுக்கு நீ கட்டல. எதையுமே வந்துட்டு நம்ம நிறைய மொண்டு வேக வேக வேகமா ஊத்துவேன். ஆனா டயர்ட் ஆயிடாத உனக்கு? கஷ்டப்பட்டு உழைக்கணும் டயர்ட் ஆயிடாத உனக்கு? கஷ்டப்பட்டு உழைக்கலாம், எல்லாருமே பண்ணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஆனா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். முதல்ல இதை ஸ்டாப் பண்ணு. முதல்ல இதை நீ ஸ்டாப் பண்ணினாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பணம் அப்படின்றது வரும். அந்த பணத்தை வச்சு உன்னுடைய கடன் அப்படின்றது கட்டலாம். முதல் கட்டம், நீ வந்துட்டு கடன் வாங்கியிருக்க கூடாது, வாங்கிட்ட, முடிஞ்சிடுச்சு, அதை விட்டு. 2வது கட்டம் என்ன? நீ பண்ணிட்டு இருக்க தப்பு என்ன? லட்சக்கணக்கில் கடனை வச்சுக்கிட்டு வெறும் 30,000 சம்பளத்துக்கு வருஷ கணக்கில் எடுத்துக்கிட்டாலே அது வந்துட்டு 3 லட்சம் 3.5 லட்சமா தான் சம்திங் தான் வரும். அதை வச்சு உன்னுடைய லட்சக்கணக்கு கடனை நீ அடைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்க. லட்சக்கணக்கில்னா உனக்கு கடன் மட்டும் தான் லட்சக்கணக்கில், அதில் வரக்கூடிய லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, வட்டி கிட்டி எல்லாமே சேர்த்தா 15 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். உன்னுடைய அன்றாட செலவுகள் எங்க இருக்குது? நீ மொத்த காசை எடுத்து வந்துட்டு கடனுக்கே போட்டினாலும் 1 வருஷத்துல உன்னால அந்த கடனை கட்ட முடியாது. உங்க ஃபேமிலியை பார்க்கணும், உன்னை பார்க்கணும், உடம்பு சரியில்லைனா பார்க்கணும், வண்டி செலவு இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் என்னைக்கு நீ பார்ப்ப? அப்போ நல்லா யோசிச்சுக்கோ. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த ஸ்பூன்ல மட்டும் ரசத்தை ஊத்திட்டு இருக்கோம், இதை தூக்கி போட்டு குண்டானோடய சாச்சிக்கோ அப்படின்னாரு. ஓகே, அது ஜோக்ஸ் அப்பார்ட், அது அவர் வேற காமெடியா சொன்னாரு. ஓகே, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்துட்டு முழுக்க ஒரு சேலரியை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த 2026ல வந்து இந்த ஒரு முடிவு எடுங்க. சேலரியை நம்பி தான் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு என் வேலையெல்லாம் விட்டுவிட்டு நான் இங்கே வந்துடுறதா, பிஸ்னஸ் பண்ண போயிடுறதா அப்படின்னு யோசிக்காதீங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு 30,000 சம்பளம் வந்துட்டு இருக்குன்னா அந்த 30 40 மாற்ற பாருங்க, அந்த 40 50 மாற்ற பாருங்க. அப்போ அங்கே என்னால் மாற்ற முடியல அப்படின்ற பட்சத்தில் அது போய்கிட்டே இருக்கும். பார்ட் டைம் இல்லாத ஒரு இடமே கிடையாது. இப்போ பார்ட் டைம் நிறைய வந்துருச்சு. இப்போ சிட்டிக்குள்ளேயும் வந்துட்டு இந்த ஆன்லைன் டெலிவரி எல்லாம் வந்துருச்சு, எல்லாமே ரூரல் ஏரியாவிலையும் வந்துருச்சு. எல்லா இடத்துலையுமே இது அவைலபிளாக இருக்கு. அப்போ அதை எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிங்க. எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? இந்த கடன் எல்லாம் நம்ம அவங்க சொன்ன டேட் 5 வருஷம் தான் முடிக்கணுமா அப்படின்னு கிடையாது. உங்களுடைய கடன் 5 வருஷமா இருந்தாலும் சரி, நீங்க அதை ஒரு 2 வருஷத்துலயும் முடிக்கலாம். அது உங்களுடைய திறமை மட்டும்தான். ஸோ எனக்கு வந்துட்டு 5 வருஷம் கடன் அப்படின்றது போட்டிருந்தேன். ஆனா அந்த கடனை நான் முடிச்சது எப்பன்னு கேட்டீங்கன்னா, வெறும் 1.5 வருஷத்துலயே வந்துட்டு கடன் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். 1 வருஷம் தான் கம்ப்ளீட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 1.5 வருஷமா சம்திங் தான் ஆச்சு. அந்த கடன் எல்லாத்தையும் முடிச்சேன். ஸோ அதுக்கு நான் பிளான் பண்ணேன். அந்த பிளான் எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருச்சு. ஸோ அதுதான் சொல்றேன், ஒரு கடன் பெருசு இருக்குன்னா அதை நான் எப்போ அடைக்க போறேன்னு யோசிக்காம அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத யோசிங்க. அதை எவ்வளோ சீக்கிரம் என்னால் அடைக்க முடியும், ஏன் என்னால் முடியாதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிங்க. கண்டிப்பா உங்களாலையும் கடன் அனைத்தையும் அடைச்சிட முடியும். நானும் போயிட்டு வீட்டில் ரசம் தான் செஞ்சுருக்கிறாங்க, இதுல மொண்டு ஊத்தாம இதுல மொண்டு ஊற்றி நல்லா சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இதுல ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.